மதுரை ஸ்பெஷல் இடிச்ச மசாலா மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பின் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் 50 கிராம் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், தாளிப்பு வடகம் இதை சேர்த்து பொரிய விட்டலாம். அடுத்தது 10 சின்ன வெங்காயத்தை இடித்து இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தையும் இடித்து சேர்த்துக்க போகிறோம். புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் தேவையான அளவுக்கு காரத்துக்கான மிளகாத்தூள், கல்லுப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளிக்கரைச்சலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு குழம்புல நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீன் துண்டுகளை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க மிளகுத்தூளை இதில் சேர்த்துடணும். எல்லாமே கையில் இடித்து செய்கிறனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இந்த மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.